ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு சின்ன பதிவு தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை எல்லாருமே சாமி மேலே பக்தியாக இருப்போம். ஒரு சிலர் இல்லாமல் இருக்கலாம். நான் எனக்கு கிடையாது, பக்திங்கிறது கிடையாது. ஆனால் ஒரு பயங்கிறது உண்டு, அவ்வளோதான். கோயிலாக நம்ம நீட்டாக இருக்கணும், இப்படி போகணும், அவ்வளோதான். பக்திங்கிறதெல்லாம் கிடையாது. பக்திலாம் எப்போ பார்த்தாலும் சாமின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் நான் இருக்க மாட்டேன். ஓகே, ஒரு வெள்ளிக்கிழமை ஆனால் கோயிலுக்கு போனோம் அப்படின்னா மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் போவேன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயில் குளத்துக்குன்னு சொல்லிட்டு எவ்வளவோ செய்கிறோம். ஒரு சிலர் பெரிய பெரிய பணக்காரங்களாம் தங்கத்தில் கிரீட் எடுத்து வைக்கிறேன், அதை எடுத்து வைக்கிறேன் அப்படிலாம் சொல்லி எவ்வளவோ செய்கிறோம். அது இம்பார்ட்டன்ட். ஒரு சிலர் அன்னதானம் பண்ணுவாங்க. அதை நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஏன்னா அவங்க அன்னதானம் பண்ணுறதுனால நிறைய மக்கள், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் சாப்பிட்றாங்க. அதை நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஆனால் சாமிக்குன்னு சொல்லிட்டு தேங்காய் பழம் உடைக்கிறது, ஒரு பெரிய மாலை 1000 2000 5000 இருக்கும். மாலை வாங்கிட்டு வந்து கொடுக்கறது, தேங்காய் பழம் உடைக்கிறது, சாமிக்கு போய் அபிஷேகம் பண்ணுறதுக்கு பொருள் வாங்கி கொடுக்குறது, இதெல்லாம் செய்வாங்க. ரைட், ஓகே, செய்யுங்க, நான் உங்களை வேண்டான்னு சொல்லலை. ஆனால் இது ஒரு ரோட்டில் ஒரு பிச்சைக்காரையும் பாவம் பசியில் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஐயா தர்மம் பண்ணிங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அவனுக்கு ஒரு 10 ரூபா காசு போட மாட்டாங்க. அந்த மாதிரி ஆளுகளுக்கு தான் இப்போ நான் சொல்கிறது, எல்லாத்துக்கும் கிடையாது. யாரும் கோச்சிக்காதீங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு மட்டும் தான் நான் சொல்கிறேன். ஒரு 10 ரூபா காசு போட மாட்டாங்க. இப்போது இவங்ககிட்ட மனிதநேயம் எங்கே இருக்குது? அன்பு எங்கே இருக்குது? கடவுள் உங்களுக்கு என்ன கொடுத்துருவாரு? கடவுளுக்கு கடவுள் கேட்டாராம்மா, எனக்கு இவ்வளோ செய்யணும் அவ்வளோ செய்யணும், எந்த கடவுளும் கேட்கறது கிடையாது. கடவுளை என்ன சொல்கிறாருன்னா, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். என்னோடய யூடியூப் சேனல்லையும் சரி, இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, எனக்கு கீழே அந்த வேர்ட்ஸ் கொடுத்துருப்பேன். ஏன்னா என்னென்னு தெரியல, நான் ஏழப்பட்ட வீட்டிலேருந்து வந்ததுனால என்னென்னு தெரியல, அவங்கெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ ஒரு பரிதாபமாக தோணும். ஐயோ, நம்மளால் இதை முடிஞ்சது செய்வோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு தோணும். சரிங்களா? ஆனால் அந்த பிச்சைக்காரனுக்கு ஒரு 10 பைசா, அந்த பிச்சைக்காரருக்கு ஒரு 10 பைசா போட மாட்டாங்க. இதில் அவங்க கோயிலுக்கு அவ்வளோ செஞ்சு அவங்களுக்கு என்ன புண்ணியம் கிடைக்கும்? கடவுள் என்ன கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? கடவுள் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு? ஒரு சின்ன கதை. அது என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு ஒருத்தர் பால் கொண்டு வர்றாராம்மா. சாமிக்கு அபிஷேகம் பண்ண வெளில ஒரு பிச்சைக்காரர் இருக்கிறாம்மா. பிச்சைக்காரன் ஐயா ஏதாவது கொடுங்க, பசிக்குதுன்னு கேட்குறாராம்மா. போயான்னு சொல்லி காட்டு எடுத்து வச்சுட்டு அந்த பாலை சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. ஆனால் சிவன் என்ன சொல்கிறாரு? அந்த பால் அபிஷேகம் அவர் பண்ணுறது அப்படியே அந்த பிச்சைக்காரன் கிட்ட தான் அந்த வாய்க்கால் போய் அந்த பிச்சைக்காரன் அதை அள்ளி குடிக்கிறானாம்மா. அப்போ கடவுளே என்ன சொல்கிறாரு? நீ இல்லாதவனுக்கு செஞ்சால் அங்கே நான் இருக்கிறேன்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் நம்ம யாருமே அதை ஏற்றுக்கிற மாட்டோம். சரிங்களா? நான் என்ன சொல்ல வர்றேன்னா, கொஞ்சம் இருக்கிறவங்க கொஞ்சம் கொடுத்தா இல்லாதவங்களும் கொஞ்சம் இருந்துக்குவாங்க தானே. கடவுளுக்கு செய்யுங்க. உங்களை செய்ய வேண்டாம்னு சொல்லி இது மனுஷங்களுக்கும் செய்யுங்க. கடவுளுக்கு செய்யறதுல 100ல் 1 மடங்கு மனுஷங்களுக்கு செய்யுங்க. அது ஆனால் யாருமே நம்ம செய்கிறதில்ல. அதனால் கடவுளுக்கு நான் செய்ய வேண்டான்னு சொல்லலை, அது உங்களோட விருப்பம். கடவுளுக்கு செய்கிறீங்களோ இல்லையா, மனிதர்களுக்கு செய்யுங்க. இது என்னோட கருத்து. எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியல. ஓகே, பாய்.